பொண்ணு பெரிய பொண்ணு நல்லா படித்து எம்எஸ் பாஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி சின்ன பொண்ணு நல்லா படித்து பாஸ் பண்ணிட்டு அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்போ இந்த சுடர் ஏற்றுறாங்க, விளக்கு ஏற்றுறாங்க, அதை மெழுகுவர்த்தியை சாய்ச்சோன்னா அது எப்படி, ஆனால் அந்த தீபம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா நேராகவே வரும். சாய்ச்சி நம்ம பிடிச்சாலும் அந்த ஒளி மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நேரம் இருக்கும். அது எதுக்குன்னா அந்த மாதிரி நம்மளும் அதே மாதிரி நேர்மையாகவும் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியதாகவும் இருக்கணும். மெழுகுவர்த்தி எதுக்கு ஏற்றுறோம், அது தன்னை உருக்கி வெளிச்சம் கொடுக்குது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் நிறைய செய்யணும். இப்போ இங்கே நிறைய பேர் போட்டியில் கலந்துக்கிறீங்க, 8வது மாணவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே பேசுகிறீங்க. இதே ஃபாலோ பண்ணுங்கள். 9வது போய் 10வது போய் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேர்த்துக்கணும். இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு நல்லா தூண்டுகோலாக இருக்கும். சார் நமக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க, நீங்கள் உங்களை தூண்டிடும். அது நீங்கள் அங்கே யாரும் சொல்லாட்டியுமே நீங்களாவே முயற்சி பண்ணி நீங்களே எல்லாமே எடுத்து இங்கே போட்டியில் சேர்ந்து நம்ம ஸ்கூல் பேரை வந்து நீங்கள் போகிற இடத்துல காப்பாற்றணும். அடுத்தது நீங்கள் முடிஞ்ச லெவலுக்கு நல்லா முயற்சி பண்ணி படிங்க. இந்த இப்போ என்எம் செக்ரட்டரி படித்த மாதிரி அடுத்து வந்து 9th வருது, அடுத்து மேலே போக போக உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் வரும். அப்படி உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சியை கைவிடாமல் அதை நீங்கள் வந்து உங்கள் படிப்பில் வந்து தொடர்ந்து செய்யணும். அடுத்து காலையில் நம்ம ஆட்சிகள் படிக்கிறோம். ஏதாவது ஒரு ஆட்சிகள் நிச்சயம் உங்கள் மனசை தொட்டுக்கும். அது போலவே நீங்களும் என்ன பண்ணணும்னா அது மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்க. 2வது ஆன்மீகம் நிறைய வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன எப்படி வேணும் என்னங்கிறத அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஸ்கூலை விட்டு போனாலுமே இந்த நிகழ்வுகளும் உங்கள் மனசில் நிற்கணும். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஞாபகம் வரும், நம்ம சேர்மனில் படித்தோம், நம்ம சார் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் நல்லா உங்கள் மனசில் பதிஞ்சுக்கிட்டு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதுபோக இங்கே உள்ள நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை தேடி தரணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.